ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காளான் சமோசா ஏர் ஃப்ரையரில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா ஸ்டிஃபான டோவாக ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக பிசையணும் அப்படின்ற அவசியம் இல்லை, நல்லா திக்காக பிசைஞ்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இந்த சமயத்தில் நம்ம வந்து காளான் மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். காளான் மசாலா பண்ணுறதுக்காக நல்ல ஒரு அகலமான கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், காளான் 200 கிராம் பாக்கெட் ஒன்று நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா ஒன்று நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். காளான 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. இந்த காளானில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட காளான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி நம்ம வந்து இதை இறக்கிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து சமோசா ஷீட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை 4 பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா உருண்டையும் தேய்ச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம தேய்ச்சி வச்சுருந்த மாவு மேலே கொஞ்சமாக ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம இன்னொரு லேயர் மைதா மாவு வச்சு திரும்பவும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவு கோட் பண்ணி எல்லா லேயரும் இது மேலேயே அடுக்கிக்கலாம். மாவு ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு தேய்க்கும் போது நமக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போது இதை வந்து நம்ம திரும்பவும் நல்லா ஒரு பெரிய ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட தோசைக்கல்லோட சைஸ் என்னவோ அந்த சைஸ்க்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. என்னோடய தோசைக்கல் பார்த்திங்கன்னா 11 இன்ச் அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா பெருசாக நான் வந்து இதை நல்லா தேய்ச்சிக்க போகிறேன். இப்போது நம்ம அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுட்டு தோசைக்கல்லாம் மிதமான ஹீட்டுக்கு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கல் வந்து நல்லா மிதமான சூடு வந்த பிறகு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவை இது மேலே 2 சைடும் ஒரு 30 செகண்ட் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மேலே இருக்கக்கூடிய லேயரை இந்த மாதிரி நம்ம உரித்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நல்லா மெலிசாக நம்மளோட ஷீட் வந்து கிடச்சிரும். இதே மாதிரியே நம்ம 4 ஷீட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஷீட்டை வந்து குக் பண்ணும்போது ரொம்ப குக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷீட் மடிக்கும் போது நமக்கு வந்து உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால ஓவர் குக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போது இதோட ஓரங்கள் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச் கிட்ட இருக்குது. லென்த் வந்து 10 இன்ச் கிட்ட இருக்குது. இந்த 8 இன்ச் அகலத்தை நம்ம 3ஆக பார்ட்டிஷன் பண்ணி 3 பார்ட்டாக டிவைட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். லென்த் வந்து 9.5லேருந்து 10 இன்ச் அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஷீட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஓரங்களை கட் பண்ணதையும் நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஏர் ஃப்ரை பண்ணி நம்ம வந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த காளான் மசாலாவிலையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசா ஷீட்டை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பாக மடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனிங் கிடைக்கும். இதுக்குள்ளே நம்மளோட ஸ்டஃபிங்கை வச்சுட்டு கவர் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே பாருங்கள், நான் 5 சமோசா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு மேலேயும் கீழேயும் வந்து ஆயில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து நம்மளோட ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட்டில் போட்டுட்டு இது வந்து 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 நிமிஷமும் 220 டிகிரி செல்சியஸில் 5 நிமிஷமும் நம்ம வந்து ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இடையில ஒரு டைம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆயில் வந்து வேணும்னா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த ஏர் ஃப்ரையர் பார்த்திங்கன்னா அகாரோல எலைட் மாடல். இந்த ஏர் ஃப்ரையரோட கெப்பாசிட்டி வந்து 14.5 லிட்டர். இதோட பவர் பார்த்திங்கன்னா 1700 வாட்ஸு. இந்த ஏர் ஃப்ரையரை பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் பண்ணுறதுக்கு, ஏர் ஃப்ரை பண்ணுறதுக்கு, டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு, டீஹைட்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஏர் ஃப்ரையரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சமோசா வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கிட்டே ஏர் ஃப்ரையர் இல்லை அப்படின்னா இது வந்து நீங்கள் எண்ணெயில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.